நாங்க ஓட்டு போட்டு வந்திருக்கிறேன். நாம் தமிழர் கட்சி உறவு நாங்க ஓட்டு போட்டு வந்திருக்கிறேன். ஏன் தெரியுங்களா? அப்பவாச்சும் நாங்க அழகா இருப்போமே கருத்தில் கொண்டு எங்களுக்கு வாக்கு செலுத்துவீர்களா? வேறு மக்களே வாக்கு செலுத்துவீர்களா? நாம் தமிழர் கட்சா முட்டை முட்டை உங்களுக்காக கத்தரைக்கு இந்த முட்டை தான் வந்தாகணும். எந்த மாங்காய் கொட்டையும் வராது, இரட்டை இலையும் வராது. உயிரற்று போன உதய சூரியனுக்கும் உயிரற்று போன இரட்டை இலைக்கும் உடஞ்சு போகக்கூடிய விசிலுக்கு ஓட்டு போட்ட மக்கள் உயிரோடு இருக்கிற விவசாயியை மறந்ததுனால் மட்டுமே இன்று நடு ரோட்ல நின்று கத்திக்கிட்டு இருக்கிறான். நடு ரோட்ல நின்று கத்திக்கிட்டு இருக்கிறான். ஒரு முறையாவது சிந்திச்சு பார்த்திருக்கணும். ஒரு முறையாவது. என்னுடைய சொந்த தங்கச்சிமார்கிட்ட நான் கேட்டேன், வெள்ளை சட்டை காக்கி கலர் பேண்ட் போட்டு வாக்களிக்க சென்றாங்க. நான் வேணுக்குன்னு தான் கேட்டேன், எதுக்காகமா ஓட்டு போட்டீங்கன்னு. அவங்க ஜல்லிக்கட்டுக்கு போனாரு, எங்க அண்ணன் ஜல்லிக்கட்டுக்கு போனாருன்னு சொல்லி இருந்தாலும் சந்தோஷம். ஆனா சொன்ன கருத்து, எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தீங்களா, எவ்வளவு சப்பியா இருந்தாரு பாத்தீங்களா, எவ்வளவு கியூட்டா இருந்தாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி முதலமைச்சர் நமக்கு கிடைப்பாரா என்று என்னுடைய தங்கச்சிகள் கூறினாங்க. மன வருத்தப்பட்டேன். ஆனால் ஒருவர் கூட சூலூரிலே தங்கை என் பெண் பிள்ளை கொல்லப்பட்டால், முகம் சிதைக்கப்பட்டு கையவர்களால் கொல்லப்பட்டால், ஆனால் ஒரு அணில் குஞ்சு கூட வாயை திறந்து பேசல. ஏன்? ஏனென்றால் ஐயா சுபவி அவர்கள் கூட ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்டார், நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமான் அவரையும் எதிர்க்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று. காரணம், அவர்கள் இந்த தேர்தலை முன்னிட்டு வேலை செய்வதில்லை பெருமக்களே. அவர்கள் அடுத்த ஆண்டு கனவை நோக்கி பயணிக்கக்கூடிய உறவுகள் நாம் தமிழர் கட்சி உறவுகள் என்று மூலமூலைக்கு பேசினார். ஆனால் நாம் தமிழர் கட்சியை மறுதளித்த மக்களுக்கு நன்றி. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒருத்த உள்ள போயிருந்தா அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் வெளிநடப்பு செஞ்சிருப்பாங்க. இந்த தாராபுரத்துல இந்த மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? இந்த பக்கத்துல தான் அண்ணன், ஆட்டோ அண்ணன். நான் வேற யாரும் இல்ல, இதே அலசி ஸ்கூல்ல படிச்சவன் தான், இதே அந்தோனியர் ஸ்கூல்ல படிச்சவன் தான், இதே சிஎஸ்ஐ பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சவன் தான். நான் பார்த்து வளர்ந்த அண்ணன் இன்று வட இந்திய கையவர்களால் கழுத்தறுக்கப்பட்டிருக்கிறார். ஏன்? வட இந்தியா உள்ள வரும்போது அவனுக்கு நுழைவுச்சீட்டு இல்ல. என்ன காரணம்? என்னுடைய மாநிலத்தில் 90% வேலை வாய்ப்பு என்னுடைய தமிழர்களுக்கு கிடையாது. வெக்கக்கேடு. திராவிட மாடல் அரசு 2.0 நிறுவிக் கொண்டிருக்கிறார். அது சோஃபா மாடல் ஆட்சி இன்று நடந்து கொண்டிருக்கிறது. மண்ணா போச்சு, மக்களினுடைய நிலைமை நாசமா போச்சு என்று மக்கள் நடுரோட்டில் நின்று கத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. நாங்கள் இலவசங்களுக்கு கொடுக்கிறோம், நாங்கள் 6 சிலிண்டரை கொடுக்கிறோம், நாங்கள் மக்களுக்காக இலவசமான போக்குவரத்தை கொடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஆகச்சிறந்த அறிவாளிகள், ஆகச்சிறந்த வேட்பாளர்கள் யாராவது ஒருவர், உங்கள் வீட்டிலேயும் பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, எங்கள் வீட்டிலேயும் பெண் பிள்ளைகள் இருக்காங்க, அம்மா நான் ஆட்சிக்கு வந்தனா என் பெண் பிள்ளைய தொட்டானா அவனை சுட்டுவேன்னு ஒரு வேட்பாளர் சொல்லியிருக்கிறாங்களா? ஆனா அதை முன்மொழிந்தது எம்முயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான். அதை யாராலும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. தாராபுரம் சட்டமன்ற தொகுதியிலே அதிமுக என்பது அவமானத்துக்குரியதுதான். இங்க திமுக அதிமுக சமரசமே இல்லை. ஆனால் மக்கள் மாற்றத்தை விரும்புவோம், மக்கள் மாற்றத்தை வேண்டும் என்று மக்கள் நினைத்த ஒரே காரணம், அந்த அதிமுகவிலிருந்து எத்தனை பேர் உழைச்சு எத்தனை வீட்டுக்கு போய் அவங்களுடைய உழைப்பை நம்ம மறுதளிக்க முடியாது. ஆனால் மக்கள் நம்பி வாக்கு செலுத்தினாங்க. ஆனால் இன்று அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு அணில் கூட்டத்திடம் இந்த மக்களை அடகு வைத்ததுதான் சத்தியபாமா அம்மையார் செய்த சாதனை. திமுக கடந்து இந்த தாவேக ஆட்சி அமைத்த உடனே வெக்கங்கெட்டு போய் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் இடத்துல நேரடியாக வீட்டுக்கு போய் பத்திரிகை வச்சு அழைப்பு வைக்கிற மாதிரி கூட்டணிக்கு அழைச்சாங்க. ஆனால் டிவிக்கே வெக்கங்கெட்ட டிவிக்கே ஒருத்தர் கூட வாயை திறந்து பேசல. ஒருத்தர் கூட. இந்த திருப்பூரிலே பாண்டிய நகரிலே ஒரு அண்ணன், அவர் டிவிக்கே சார்ந்தவர், அவரை பிடிச்ச 50 வட இந்தியர்கள் அடிக்கிறாங்க. கூட இருந்த எல்லாரும் கல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா யாரும் போராடல. மான தமிழர் நாம் தமிழர் மட்டும்தான் அவருக்காக குரல் கொடுத்து மறந்து விடாதீர்கள் நண்பருக்குரிய உறவுகளே, மறந்து விடாதீர்கள். நாங்கள் சாதிக்காக மதத்திற்கானவர்கள் அல்ல, சாதிக்க வந்த தமிழர்கள் நாம் தமிழர் என்று செந்தமிழன் சீமானுடைய தம்பிகள் குரல் கொடுத்து நிற்கிறோம். இங்கு வட இந்தியர்கள், எங்கள் அண்ணன் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் கொற்றையூர் சிவா அவர்கள் வாக்கு கேட்க போற இடத்துல அந்த அண்ணன் கிட்ட கேட்கிறாங்க, எங்க வீட்டுல இத்தனை பேர் இருக்கோ, கித்தனா ரூபாய் தருவோம். வட இந்திய பெண் கேட்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன வேலை செய்யுது? அந்த திமுக காரனே இந்தியில ஓட்டு கேட்கும் பொழுது என்னுடைய மான தமிழர்களுடைய உரிமை எங்க பாதுகாக்கப்படுது? இப்ப கூட பாருங்க, பக்கத்தில் அணை கட்டுவதற்கு, மேலாவது அணை கட்டுவதற்கு ஆம்பளை எம்முயிரண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். ஐயா விஜய் அவர்கள் போயிருக்கிறார் பிரதமர் மோடியை பார்ப்பதற்கு. எத்தனை அறிக்கைகள், மக்களினுடைய எத்தனை குறைகளை பேசுவதற்கு. 4 வெறும் 4
யுவராணி பிடித்தது மறுமுகம், இவ்வளவுதான். அவர் போனாரு, 10 நிமிஷத்துலயே வந்துட்டாரு. வெக்கமான பொழப்பு. கூட்டணி கட்சி காங்கிரஸ் கூட சந்திக்காம வந்ததுதான் இந்த வெக்கமான பொழப்பு. சிங்கப்பெண் அதிரடி சூப்பர் 6 சிங்கப்பெண் அதிரடி படைன்னு விட்டாரு ஐயா எடப்பாடி கே பழனிசாமி. அம்மா பெட்ரோல் விட்டாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஸ்டிக்கரை ஒட்டி பிங்க் பெட்ரோல் விட்டாரு. இவர் வந்தாரு, கோட் சூட் போட்டு வந்தாரு, சோஃபா மாடல் வந்தாரு. வெக்கமே இல்லாம அதை எடுத்து போட்டு சிங்கப்பெண் அதிரடி திட்டம்னு விட்டாரு. ஆனால் அதை திறந்து வைக்க கூட அவரால் வர முடியல. ஏன்? அவருடைய மேனேஜர் ஐயா ஜெகதீஷோடைய இல்ல திறப்பு விழாவுக்கு சென்றிருக்கிறார். இதை விட பெரிய தலைவர் வேணுமா? எவ்வளவு கியூட்டா இருக்காரு பாத்தீங்களா? எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தீங்களா? இப்பவும் சொல்றோம், நாம் தமிழர் கட்சி அழகா இருக்குன்னா சொல்லுங்க, நாங்க மூளைக்கு மேக்கப் போட்டு வந்து நிக்கிறோம். ஒரு முறையாவது ஓட்டு போடுங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். என் உயிரண்ணன் செந்தமிழன் சீமான் மூளைக்கு நின்று கத்தி கையெல்லாம் உப்பு பூச்சு தோலரிச்சு போச்சு. ஆனால் அப்படிப்பட்ட தலைவரை தேர்ந்தெடுக்காத மக்கள் தேர்ந்தெடுத்த தலைவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு விடுதலை கொடுப்போம் என்று அம்மையார் அமைச்சர் அவர்கள் பேசுறாங்க. கிருத்தனா அவர்கள் என்னங்கிறாங்க? அவங்ககிட்ட கேட்கறாங்க, நெறியாளர் தெளிவான கேள்வியை கேட்கறாங்க. நீங்க ஒரு பொண்ணா இருக்கிறீங்கம்மா, இப்படி ஒரு பொண்ணுக்கு நடந்துருச்சு, உங்களுடைய பதில் என்னவா இருக்குன்னு கேட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, நிர்வாக ரீதியா கேள்விகளை கேளுங்க, அரசியல் ரீதியான கேள்விகள் வேண்டாம். அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏங்கம்மா இதே டிவி கேள அரசு அதிகாரி வேண்டாம், இன்னைக்கு கட்சி துண்டை போட்டுக்கிட்டு அரசு அலுவலகங்கள்ல ஆக்கிரமி பண்ணிட்டு இருக்காங்க டிவிக்கே கட்சிக்காரங்க, அந்த குடும்பத்துல ஒரு பெண்ணை தொட்டிருந்தால் இந்த மாதிரி தான் இழிச்சு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு இருப்பீங்களா? ஐயா அருண்ராஜ் அவர்கள் தப்பு நடக்கிறதுல இயல்பான விஷயங்க, அதான் நாங்க குற்றவாளியை கைது செஞ்சிட்டோம்ல. ஐயா ஆட்சியில் இருக்கக்கூடிய பெரும்புலவர்களே, உங்கள் வீட்டில் நடந்தால், உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு நடந்தால் இந்த மாதிரி தான் அசட்டுத்தன்மையான பதில் சொல்லிட்டு இருப்பீங்களா? ஆனால் பாதிக்கப்படுகிறது மக்கள், சரியான ஆளுமையை தேர்ந்தெடுக்காத மக்கள் கோமாளிகளின் மூலமாக ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கோமாளிகள் மூலமாக ஐயா ஆதவ அர்ஜுனா லாட்ரி, ஐயா புஷி ஆனந்து மேலும் மேலும் பார் ஓபன் பண்ணிட்டு இருப்பார். யாராலையும் மறுப்பு தெரிவிக்க முடியாது. அம்மையார் சத்தியபாமா அவர்கள் பண்ணதெல்லாம் தாராபுரம் மக்களுக்கான மிகப்பெரிய துரோகம், மிகப்பெரிய துரோகம். மீண்டும் தேர்தல் வரும், ஆனால் மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணும், மக்கள் சிந்திச்சு வாக்களிக்கணும். ஆகவே இந்த வரக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் வேண்டி கேட்பதல்ல, பிரச்சனையை முடிக்கணும். செய் அல்லது செத்துமடி அல்ல. நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி நோக்கம் செய் அல்லது இந்த துரோகிகளை சாகடி, அவ்வளவுதான். எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் செத்தாலும் சரி, இந்த நிலத்தில் நாங்கள் உயிரோடு நிற்போம். எங்களது தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் எங்களை ஒருபோதும் கோழையாக நடத்தவில்லை. மீடியாவை பார்த்து ஓடவும் மாட்டோம், மைக்கை பார்த்து ஓடவும் மாட்டோம். செந்தமிழன் சீமான் எங்களுக்காக இருக்கிறார், அவருக்கு பின்னால் நாங்கள் இருக்கிறோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர், நாமே தமிழர்.